நேற்று ஏப்ரல் 17, 2026 இந்திய நாடாளுமன்ற வரலாற்றில் ஒரு முக்கியமான திருப்புமுனை நடந்தது. 12 ஆண்டுகளுக்குப் பிறகு பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு கொண்டு வந்த 131வது அரசியலமைப்பு சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் தோல்வி அடைந்துள்ளது. இந்த மசோதா என்ன? பெண்களுக்கு நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டப்பேரவைகளில் 33% இடஒதுக்கீடு வழங்குவதுடன் நாடு முழுவதும் தொகுதி மறுவரையறை செய்யும் திட்டம் இதன் முக்கிய நோக்கம். வாக்குப்பதிவில் மசோதாவுக்கு ஆதரவாக 298 வாக்குகள், எதிராக 230 வாக்குகள் கிடைத்தன. ஆனால் அரசியலமைப்பு சட்ட திருத்தம் நிறைவேற மொத்த உறுப்பினர்களில் 2 பங்கு ஆதரவு தேவை. அந்த அளவு ஆதரவு கிடைக்காததால் சபாநாயகர் ஓம் பிர்லா மசோதா தோல்வி அடைந்ததாக அறிவித்தார். அரசு தரப்பு என்ன சொல்கிறது? பெண்கள் அதிகாரத்தை வலுப்படுத்தும் முக்கிய முயற்சி இது என பிரதமர் மோடி தெரிவித்தார். மேலும் மக்கள் தொகைக்கு ஏற்ப லோக்சபா இடங்களை 850 ஆகஸ்ட் உயர்த்தி சமமான பிரதிநிதித்துவத்தை உருவாக்கும் திட்டம் என அமித் ஷா கூறினார். எதிர்க்கட்சிகள் ஏன் எதிர்ப்பு தெரிவித்தன? 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் தொகுதி மறுவரையறை நடந்தால் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா போன்ற தென் மாநிலங்களின் நாடாளுமன்ற இடங்கள் குறையும் என்றும் வட மாநிலங்களுக்கு அதிக ஆதிக்கம் கிடைக்கும் என்றும் ராகுல் காந்தி மற்றும் ஸ்டாலின் வாதிட்டனர். மேலும் பெண்கள் இடஒதுக்கீடு என்ற பெயரில் அரசியல் சதி நடக்கிறது எனவும் குற்றச்சாட்டு எழுந்தது. இதன் தற்போதைய நிலை என்ன? இந்த மசோதா தோல்வி அடைந்ததைத் தொடர்ந்து தொடர்புடைய தொகுதி மறுவரையறை மசோதாவும் யூனியன் பிரதேச சட்ட திருத்தமும் மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு திரும்பப் பெற்றார். இதன் அரசியல் தாக்கம் 2026 ஆண்டு தமிழக சட்டமன்ற தேர்தலில் இந்த விவகாரம் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது ஒரு சாதாரண மசோதா தோல்வி அல்ல, இந்திய அரசியலில் புதிய மாற்றத்தின் தொடக்கம்.